வெல்கம் ஆல்ஃபா. இன்றைக்கு நம்ம வேதத்தில் இருக்கிற முதல் புஸ்தகமாகிய ஜெனிசிஸை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். The purpose of mankind was written in Genesis. நம்ம முதலாவது புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த மாடர்ன் தியரிஸில் இருக்குது, தன்னால் பூமி உருவாச்சு, தன்னால் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, there is a creator who created all the things. அவரை தேவன் என்று கூப்பிடுகிறோம், கர்த்தர் என்று கூப்பிடுகிறோம், the Lord என்று சொல்கிறோம். வெவ்வேறு பேர்கள் அவருக்கு. சர்வ வல்லமை உள்ளவர் என்ற பேர், அதோனாய் என்ற பேர், அப்படின்னா ஓனர்னு பேர். இஸ்ரேல் புத்திரர்கள் அவரை ஹஷீம் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது ஆதியாகமம் முதலாவது வசனத்தை, முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ரெசன்ட் வானங்கள், இன்னும் நிறைய இடத்துல போடுறதுக்கும் வானங்கள், வானாதி வானங்கள் அப்படின்னு. அப்படின்னா நிறைய வானம் இருக்குது, கேலக்சிஸ் இருக்குது, எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணது ஒரு ஆள், சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே ரெண்டாவது வசனம், ஒன்றாவது வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குது. That is எத்தனையோ, I don't know, some people say it's a millions of years இருந்தது, or I don't know. அந்த டைமில் time is not specified in the word of God. இங்கே போட்டிருக்குது, ரெண்டாவது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வேறுமையுமே இருந்தது. இப்போ நம்ம யோசனை பண்ண வேண்டியது, தேவன் உண்டாக்குனா அது பரிபூர்ணமாக ஒரு நல்ல காரியமாக தான் இருந்திருக்கணும். ஏன் அந்த இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ சம்திங் வென்ட் ராங் சம்வேர். இப்போ அந்த சம்திங் வென்ட் ராங் சம்வேர்ன போது அந்த இடத்துல யார் இருந்திருப்பா அப்படின்னு கேட்டால், let us turn our Bibles to ஏசாயா 14ஆம் அதிகாரம். 2 அதிகாரங்களை 2 இதில் வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ராஜான்னு குறிப்பிடப்படுது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பூமியில் இருக்கிறது வேறு இல்லாமல் செகண்ட் ஹெவன்லேருந்து somebody is ruling. there is a spirit world. அந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் ஒரு ஆள் இருக்கிறான். அவன் he controls lot of people on the earth. ஆக்சுவலாக ஹெவனுக்கும் ஏர்த்துக்கும் இது இருக்குது. ஏர்த்தை தேவன் படைத்து மனுஷன் கையில் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி மனுஷனுடைய மூளையை அவன் பயன்படுத்துகிறான். அந்த ராஜா, ரெண்டாவது உலகத்தில் இருக்க ராஜா. he calls himself a king, but he is not a king actually. பாருங்கள், நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. இந்த ஒடுக்கினவன்றது பிசாசை குறிக்குது. எல்லாரையும் ஒடுக்கிறவன் ஒழிது போனானே. இங்கே இப்போ ஆக்சுவலாக காட் ஆப்ரேட்ஸ் லைக் திஸ். எனிதிங் he wants to achieve சொன்னால் he prophesies through his words. இதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க ப்ராஃபஸி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ராஃபஸி சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். வேர் காட் சேஸ் அ ப்ராஃபஸி, இட் இஸ் ஹேப்பனிங். பொன்னக்கரி ஒளிந்து போயிட்டு. பொன்னகரி ஒழிஞ்சு போயிட்டு. அவனை ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் பர்சனை தான் வச்சுருந்தார். விஸ்டத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் வச்சுருந்தார். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான்.
See, this is what happened today also. It's happening. He controls people's mind. ஒவ்வொருத்தருடைய மனசையும் கண்ட்ரோல் பண்ணப்படுறான். ஸோ அவன் வந்து உக்கிரமாக தான் ஓயாத அடி. இப்போ பாருங்கள், நீங்கள் வார், எங்கே பார்த்தாலும் வார், வேதனைகள், இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மனுஷனுக்குள்ளே நடக்குது. இல்லை, இட்ஸ் பின் டிசைன்டு டு சி. இப்போ டெரரிசம்க்கு யார் ஹெட்டு? பிசாசு தான் ஹெட்டு. ஸோ அவன் தான் கண்ட்ரோல் பண்ணி இந்த மக்களை ஏவி விடுறான். அந்த மக்கள் போய் அறியாமல் போய் செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், பூமி முழுதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்து முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. சரி, இப்போ ஆக்சுவலாக இது வந்து என்ன அறிகிறோன்னா, ஈவன் பூமியில் நடக்கிறது ட்ரீஸ் அதுவும் கூட சந்தோஷப்படுது. when Satan is punished will be punished by God சொல்லும்போது அதுங்களுக்கும் தெரியும் அவங்க எல்லாம், அதாவது கிரியேஷன், எவ்ரி கிரியேஷன் will be very 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 happy and because God said அவர் படைச்சதெல்லாம் குட். இதுதான் ரெவலேஷனில் பார்க்குறோம். இப்போ இதை வாசித்து முடிச்சுட்டு போவோம் ஜெனசிஸ்க்கு. அப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்தில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. பனிஷ்மெண்ட் வாங்கி கீழே போகும்போது திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆண்டவர் டிசைட் பண்ணி சொல்லிட்டாரு. அப்போ பூமியில் இருந்த பெரிய பெரிய ராஜாக்கள், செத்த ராஜாக்கள், எவனும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய இது மதிக்காமல் இருந்து அவங்கெல்லாம் இவனோட சேருவாங்க. சேர்ந்து அவங்க அந்த இடத்துல கர்த்தர் கடைசி காலத்தில் எல்லோரும் எழுப்ப போகிறாரு. எழுப்பும்போது இவனும் தள்ளப்படுவான். அவங்கெல்லாம் சேர்ந்து சதா காலங்களும் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் வேதத்தில் கூறப்பட்டிருக்குது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலச்சயமானாயோ, அதாவது நீயும் மனுஷன மாதிரி ஆயிட்டியே, கேவலமாக ஆயிட்டியே, நீ எங்களுக்கெல்லாம் லீடர் மாதிரி இருந்தியே, இப்போ இந்த மாதிரி கேவலமாக போயிட்டியே, எங்களுக்கு சமானமானாயோ. சமானமானா ஒன்னா ஈக்குவல், எங்களுக்கு ஈக்குவலாக ஆயிட்டியே என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். இது வந்து ப்ராஃபிட்டிக்கலாக ஆண்டவர் உதைக்கிறது, பின்னால் நடக்க போகிறது. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதாவது கீழே நரகத்தில் என்ன இருக்க போகுதுன்னு கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவன் வந்து ஒரு கிரேட் மியூசிஷியன். காட் கிரியேட்டட் ஹிம் ஒன்லி டு ப்ரைஸ் காட். இதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய விங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது லாட் ஆஃப் மியூசிக் வில் கம் அவுட். இன்றைக்கி உலக பிரகாரமாக நிறைய மியூசிக் வருது. அதனால தான் நிறைய பேருக்கு அந்த கிஃப்டிங் கொடுக்குறான் பிசாஸ். அந்த மியூசிக் பாடுறதுக்கு, விதவிதமான மியூசிக் பாடுறதுக்கு கிஃப்ட்டும் தரான். இப்போ இந்த இடத்துல அதான் போட்டிருக்கு, உன் ஆடம்பரமும், தட் இஸ் லக்ஸரி. அவனுக்கு நிறைய லக்ஸரி. இது டீமனாலஜி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். படிக்காதவங்க மெதுவாக சொல்லி கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா he has set up his kingdom on the earth. It's called Satan's church. நான் இப்போ பேசும்போதே it's been recorded, it's going throughout the thing. I know the lot of bounce back will be there. அது சேட்டன்ஸ் சர்ச் இருக்குது, இது இந்தியாவிலையும் இருக்குது, எல்லா உலகத்தில் எல்லா பகுதியிலையும் இருக்குது. இவங்க வந்து they have controls. அப்போ அந்த இடத்துல தன்னுடைய இது அதிகாரத்தை நிலைநாட்டணும்னு அவன் விரும்புகிறான்.
ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவனை தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டு நீ போ, உனக்கு இந்த இடம்தான் சொல்லி அனுப்புறாரு. அவன் என்ன தப்பு செய்தான்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. பார்த்தீங்களா, அவனுக்கு விடிவெள்ளி அப்படின்னு போட்டுக்கோ, ஒரு ஸ்டார். இஸ் அ ஸ்டார். இப்போ நமக்கு நிறைய இதெல்லாம் சொல்கிறோம், இஸ் அ ஸ்டார், இஸ் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு பழக்கம். ஒரு மனுஷனை பார்த்தா, ஒரு பெரிய இருந்துச்சுன்னா சினிமாவில் கூட சூப்பர் ஸ்டார், ஏதோ என்ன ஸ்டார் என்னோ ஸ்டார்லாம் சொல்லிக்குவாங்க. ஆனால் இவன் ரியல் ஸ்டார் இவன் தான். இவன் இவனை ஆண்டவரே ஸ்டார் தான் சொல்கிறாரு. விடிவெள்ளியே. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இப்போ பிசாசோடைய காரியங்களை குறித்து கருத்து சொல்கிறார். இப்படி தான் நீ ஜாதிகளை அரசாண்ட, அவங்க எல்லாரையும் கன்ஃபியூஷனில் பண்ண, எல்லா வேலையும் கேடித்தனமான வேலையெல்லாம் பண்ண, அதனால உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். அதாவது he wanted to attain the position of God. That's where he was going wrong. அது அந்த எண்ணம் அவன் மனசுக்குள்ளே வந்த உடனே God pushed him aside. This happened so many, I don't know how many years ago. I have to be frank because I have no proof. But it's happened, பைபிளில் எழுதியிருக்கு. அதுதான் சொல்லுங்க, இந்த சாப்டர் ஜெனிசிஸ் சாப்டர் 1க்கும் 2க்கும் நடுவில், 1க்கும் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவில் நடந்தது. He was thinking like that.